10 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறாங்க. இப்போ நான் 5-50 ரூபா சொன்னால் 6 குடும்பம்ன்றாங்க, ஒவ்வொருத்தரும் 7 குடும்பம்ன்றாங்க. அதில் என்ன லாபம் எங்களுக்கு கிடைக்குது? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் 2 நாள்ல தீபாவளி வரப்போகுது. தமிழர்களாகிய நமக்கெல்லாம் அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு திரிக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறதுனால. ஆனால் நிறைய மக்கள் கொண்டாடிட்டு வராங்க. நீங்கள் நிறைய பெரிய பெரிய கடைகளில் போயிட்டு 20,000-30,000 ரூபாய்க்கு துணிகள் எடுப்பீங்க. ஆனால் அதே கடை வாசலில் பார்த்தீங்கன்னா, இப்போ டி நகர் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பிளாட்பாரத்தில் அவ்வளவு சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அவங்களும் தீபாவளி கொண்டாடணும், அவங்க வீட்டிலையும் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பொருளாவோ காசாவோ கொடுத்து உதவி பண்ணலனாலும் அவங்கள்ட்ட நம்ம ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ அவங்கள்ட்ட இருக்க பொருட்களை வாங்கினாலே அவங்களுக்கு உதவியாக இருக்கும். மற்றது பட்டாசுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குறைஞ்ச புகை இருக்கிற பட்டாசு அப்படியெல்லாம் நிறைய வந்திருக்கு. அப்போ குறைந்த புகை உள்ள பட்டாசுகளை வெடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழல் காற்று மாசுபடுவதை கொஞ்சம் தடுக்கலாம், முற்றிலுமாகவும் தடுக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றது இப்போ வயசானவங்க குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு புகை மூச்சு திணறல் உண்டாக்கக்கூடிய இதாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பட்டாசுகள் தேர்வு செய்து வாங்கி வெடித்தா நம்ம சுற்றுச்சூழலையும் காப்பாற்ற முடியும். மற்றது கூட்டமாக இருக்கிற இடத்துல வெடிக்காதீங்க. குழந்தைங்க வயசானவங்க இருக்கிற இடத்துல ரொம்ப அதிக சத்தம் கொடுக்கக்கூடிய வெடிகளை தவிர்ப்பது நல்லதுன்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றது பக்கத்துலேயே வாளியில் ஒரு தண்ணியை வச்சுக்கோங்க. அதுவும் திடீர்னு எங்கேயாவது தீ பட்டாலோ உங்களுக்கு டக்குன்னு எடுத்து அதை அணைக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.